அனைவருக்கும் வணக்கம். இன்று 10th யூனிட் 1 உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன். அதில் கொஸ்டின் நம்பர் 1 a ஈக்குவல் டு செட் 1 2 3 7 மற்றும் b ஈக்குவல் டு 3 0 -1 7 எனில் பின்வருவனவற்றில் எவை ஏயிலிருந்து பிக்கான உறவுகளாகும். இதில் மொத்தம் 4 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. அது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ரிலேஷன் 1 R1 ஈக்குவல் டு 2, 1, 7, 1. இதே போல் R2, R3, R4 அப்படின்னு சொல்லி 4 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ரிலேஷனுமே ஏயிலிருந்து பிக்கான உறவா அப்படின்னு சொல்லி செக் பண்ண சொல்கிறாங்க. ரைட், செக் பண்ணலாமா? அதுக்கு முன்னால் இங்கிலீஷில் கொஸ்டின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். Let A equal to set 1 2 3 7 and B equal to 3 0 -1 7. Which of the following are relation from A to B? அதாவது கீழே கொடுத்துருக்க இந்த 4 கொஸ்டினுமே எதெல்லாம் வந்து A to Bக்கு ரிலேஷன் அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். R1, R2, R3, R4ன்னு சொல்லி 4 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. 4மே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினாக வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 1 R1 அது வந்து A to Bக்கு ரிலேஷனாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். அதுக்கு முன்னால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா A கிராஸ் B வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். A கிராஸ் B ஈக்குவல் டு ஏக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க 1 2 3 7 கிராஸ் பிக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க 3 0 -1 7. இது ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். பண்ணலாமா? 1, 3 அடுத்து 1, 0 அடுத்து 1, -1 அடுத்து 1, 7. நெக்ஸ்ட்டு இதே போல் 2, 3 2, 0 2, -1 2, 7. நெக்ஸ்ட்டு 3, 3 3, 0 3, -1 3, 7. நெக்ஸ்ட்டு 7, 3 7, 0 7, -1 7, 7. அவ்வளோ. இப்போ ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். இப்போ ஒன்று நம்மளுக்கு என்ன செய்யணும், அதாவது ஒவ்வொரு கொஸ்டினுமே இந்த ஏ கிராஸ் பியில் வந்து உறவா அதாவது ரிலேஷனான்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1 எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா இந்த R1 இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட் அதாவது ஒவ்வொரு செட்டுமே நம்மளுக்கு எப்படி இருக்கணும், ஒவ்வொரு உறுப்புமே ஏ கிராஸ் பிக்குள்ளே இருக்கணும். பாருங்க R1 என்னது 2, 1 7, 1 2, 1 7, 1 உள்ளே இருக்கான்னு பாருங்க. இல்லை, எங்கேயுமே இல்லை. அப்போ R1 வந்து ஏ கிராஸ் பியில் இல்லை. R1 என்ன கிடையாது, உட்கணம் அல்ல. இட்ஸ் நாட் ஏ சப்செட். எதுக்கு ஏ கிராஸ் பிக்கு R1 வந்து உட்கணமாக இல்லை, சப்செட்டாக இல்லை. அப்போ R1 வந்து ஏ கிராஸ் பியில் சப்செட்டாக இல்லாதனால R1 இஸ் நாட் ஏ ரிலேஷன் ஃப்ரம் A to B. therefore R1 என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு அல்ல. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. நீ இங்கிலீஷ் எழுதும்போது என்ன செய்யணும், R1 இஸ் நாட் ஏ ரிலேஷன் ஃப்ரம் A to B அப்படின்னு எழுதிடலாம். கொஸ்டின் நம்பர் 2 என்ன கொடுத்துருக்காங்க R2 -1, 1 இங்கே இருக்கான்னு பாருங்க. -1, 1 இல்லை. அப்போ R2ல இருக்கக்கூடிய அந்த -1, 1 இல்லை. அப்போ R2 இஸ் நாட் ஏ சப்செட். எதுக்கு ஏ கிராஸ் பியோட உட்கணம் அல்ல. அப்போ R2 என்ன கிடையாது, இட்ஸ் நாட் ஏ ரிலேஷன். அது வந்து ஏ கிராஸ் பிக்கு இல்லாதனால ஏ டு பிக்கு அது உறவு அல்ல, ஏயிலிருந்து பிக்கான உறவு அல்ல. தேர்ஃபோர் R2 என்பது ஏயிலிருந்து பிக்கான உறவு அல்ல. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3 R3
R3 என்ன கொடுத்துருக்காங்க 2, -1, 7, 7, 1, 3. 2, -1 இருக்கா? இந்த இருக்கு. அடுத்து 7, 7 இந்த இருக்கு. அடுத்து 1, 3 இருக்கா? இருக்கு. அப்ப R3ல கூட 3 எலமெண்ட்மே A கிராஸ் B குள்ள இருக்கு. அப்ப R3 வந்து என்னது? A கிராஸ் B யோட உட்கணம். R3 subset of A கிராஸ் B. அப்ப therefore என்ன சொல்லிடலாம்? R3 என்பது A இலிருந்து B க்கான உறவு ஆகும். R3 என்பது A இலிருந்து B க்கான உறவு ஆகும். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 4. R4னு கொடுத்துருக்காங்க. R4 போய் செக் பண்ணி பாருங்க. R4 என்னது? 7, -1 இருக்கா? இருக்கு. 0, 3 இருக்கா? இல்ல. 0, 3 இல்ல. 3, 3 இருக்கு. 0, 7 இல்ல. அப்ப ரெண்டு எலமெண்ட் இல்ல. 0, 3யும் 0, 7ம் இல்ல. எல்லாமே இருக்கணும். R4ல கூடிய அனைத்து உறுப்புகளுமே, அனைத்து எலமெண்ட்ஸுமே எதுல இருக்கணும்? A கிராஸ் B ல இருந்தாலே அது என்னது? ரிலேஷன். சரியா? உறவு. இல்லைன்னா அது உறவு அல்ல. அப்ப R4ல கூடிய எதெல்லாம் இல்ல? 0, 3, 0, 7 எதுல இல்ல? இஸ் நாட் பிலாங்ஸ் டு. சரியா? அதாவது எதுக்குள்ள இல்ல? A கிராஸ் B குள்ள இல்லை. அப்ப ஒரு உறுப்பு இல்லைனாலும் அது என்ன கிடையாது? நம்மளுக்கு ரிலேஷன், உறவு அல்ல. அப்ப R4 என்பது A இலிருந்து B க்கான உறவு அல்ல. தேங்க்யூ. மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று பாடம் 1ல பயிற்சி 1.2 எக்ஸசைஸ் 1.2ல கொஸ்டின் நம்பர் 2 A ஈக்குவல் டு 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா 45 மற்றும் R என்ற உறவு A இன் மீது ஒரு எண்ணின் வர்க்கம் என வரையறுக்கப்பட்டால் R ஐ A கிராஸ் A இன் உட்கணமாக எழுதுக. மேலும் R க்கான மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் காண்க. இதே கொஸ்டின் இங்கிலீஷ்ல பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2 let A equal to set 1, 2, 3, 4 etc 45 and R be the relation defined as is square of a number on A. Write R as a subset of A cross A. Also find the domain and range of R. என்ன கொஸ்டின் அப்படின்னா A அப்படின்ற செட்டு கொடுத்துருக்காங்க. அந்த செட்டை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்னா ஆறுங்கிற ரிலேஷன் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும். எப்படி டிஃபைன் பண்ணணும்னா அவங்க கொடுத்துருக்கபடி, அதாவது இஸ் ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் ஆன் ஏ, அதாவது ஏயில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஆஃப் ஏ நம்பர் எழுதணும். ரைட். அடுத்து இது எப்படி இருக்கணும்? ஏ கிராஸ் ஏயோட சப்செட்டாகவும் இருக்கணும். இந்த ஆர் வந்து எப்படி இருக்கணும்? ஏ கிராஸ் ஏல சப்செட் என்னது? ஆர் வந்து ஏ கிராஸ் ஏக்குள்ள இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும்? டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஆரோட டொமைன் என்ன, ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரி, இதே தமிழில் கொடுத்துருக்காங்க. ஏங்கிற செட்டை கொடுத்துட்டு ஆறுங்கிற உறவு நம்ம என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்கும்? ஆறுங்கிற உறவு ஏயின் மீது ஒரு எண்ணோட வர்க்கமாக இருக்கும். அதுக்கடுத்து ஏ கிராஸ் ஏயோட உட்கணமாகவும் இருக்கணும். அதுக்கப்புறம் ஆரோட மதிப்பகத்தை என்ன, வீச்சகம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் முதல்ல நம்ம ஏ கிராஸ் ஏ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஏ கிராஸ் ஏ என்னன்னு கண்டுபிடிச்சுக்கணும். ஏ வந்து என்ன? 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா 45 கிராஸ் 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா 45. இது ரெண்டையும் நம்ம என்னது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும்? 1, 1, 1, 1. அடுத்து 1, 2, 1, 3. இது மாதிரி போயிட்டே இருக்கும். எக்ஸெட்ரா 1, 45. அதே மாதிரி 2, 1, 2, 2 அப்படின்னு சொல்லி எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கும். கடைசி எது வரை நிற்கும்? 45, 45. ரைட். இப்போ இதான் ஏ கிராஸ் ஏ. ரைட். இப்போ நம்ம என்ன செய்யணும்? ஆர் என்ற ரிலேஷன்,
ஆர் என்ற உறவை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அந்த உறவு எப்படி இருக்கணும்? ஏயின் மீது ஒரு எண்ணோட வர்க்கம். அப்போ ஏயின் மீது இருக்கக்கூடிய நம்பரோட வர்க்கம்னா என்ன? ஏயில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து நம்ம வர்க்கப்படுத்தணும். அப்படி வர்க்கப்படுத்தினா ஒன்றை வர்க்கப்படுத்தினா என்ன வரும் நம்மளுக்கு? 1 தான். 2 வர்க்கப்படுத்தினா 2, 3 வர்க்கப்படுத்தினா 3, 4 வர்க்கப்படுத்தினா 4 16. அதை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ ஆர் என்பது என்ன அப்படின்னு கண்டுபிடிப்போம். ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு ஏயிலேருந்து அதை வர்க்கப்படுத்தணும், அதாவது ஸ்கொயர் பண்ணணும். 1 ஸ்கொயர் 1. அடுத்து 2 எடுத்துக்கணும், 2 ஸ்கொயர் 4. அடுத்து என்ன எடுத்துக்கணும்? 3 எடுத்துக்கணும், 3 ஸ்கொயர் 9. அடுத்து 4 எடுத்துட்டா, 4 ஸ்கொயர் 16. அடுத்து 5 எடுத்துக்கணும், 5 ஸ்கொயர் 25. ஆமாம் 6 எடுத்துக்கணும், 6 6 அது 6 36. அடுத்து 7 எடுத்துட்டோம்னா 7 7 14, 7 49. ஆனால் நம்மளுக்கு இங்கே ஏல நம்மளுக்கு என்னதான் இருக்குது? 45 தான் இருக்குது. கடைசி இங்கே பாருங்களேன், ஏ கிராஸ் ஏல 45, 45 தான். அதாவது 45க்கு அப்புறம் நம்மளுக்கு செகண்ட் நம்பர் போகக்கூடாது. ரைட், வீச்சகம் வந்து போகக்கூடாது, ரேஞ்ச் வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்போ நம்மளுக்கு இங்கே 7 எடுத்தோம்னா 7 7 49, 7 49 வருது. அப்போ அதை நம்ம எடுக்க முடியாது. அப்போ இதோட ஸ்டாப் ஆயிரும் ஆர். அப்போ அவங்க கண்டுபிடிக்க சொன்ன ஆர் ஃபைன் பண்ணிட்டோமா? ரைட். மேலும் தென் ஆர் வந்து எப்படி இருக்கு? ஏ கிராஸ் ஏக்குள்ள இருக்கா? இருக்கும், எல்லாமே இருக்கு. ஏ கிராஸ் ஏ, அவ்வளோதான். இதங்க நம்ம கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாங்க. என்ன? ஆர் என்ற ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். அந்த ஆர் என்ற ரிலேஷன் எதுக்குள்ளே இருக்கிற மாதிரி கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் ஏக்குள்ளே இருக்குது. ரைட், நம்ம அது மாதிரி அமைச்சிட்டோம், கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? மதிப்பகம் என்ன, வீச்சகம் என்ன, டொமைன் என்ன, ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு மதிப்பகம். கண்டுபிடிக்கலாமா? மதிப்பகம்னா என்னது? நம்ம மதிப்பு சப்ஸ்டியூட் பண்ணுறோம்ல. ஃபஸ்ட்டு 1 எடுத்து ஸ்கொயர் பண்ணோமா, அடுத்து 2 எடுத்து ஸ்கொயர் பண்ணோமா, அடுத்து 3 எடுத்து ஸ்கொயர் பண்ணோம், 4 எடுத்து ஸ்கொயர் பண்ணோம், 5 எடுத்து ஸ்கொயர் பண்ணோம், 6 எடுத்து ஸ்கொயர் பண்ணோம், அவ்வளோதான். 7 எடுத்து ஸ்கொயர் பண்ணால் 49. நம்மளுக்கு இங்கே வராது, இருக்காது. ஏன்னா 45 வரைக்கும் லாஸ்ட் நம்பர் இருக்குது. அதனால் நம்ம 6ஓட ஸ்டாப் பண்ணிடணும். இது என்னது? டொமைன், மதிப்பகம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? வீச்சகம், ரேஞ்ச். வீச்சகம் ரேஞ்சுனா என்ன? ஆன்சராக கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் நம்மளுக்கு என்னது? ரேஞ்ச், அதாவது வீச்சகம். இங்கே ஆன்சராக எதை வருது? 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னு சொன்னோம்? 1. 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னு சொன்னோம்? 4. 3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னு சொன்னோம்? 9. 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்னு சொன்னோம்? 16. அடுத்து 25. அடுத்து 36. அவ்வளோதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். ரெக்கார்ட் ஆயிடுச்சு, அமைதியாக. வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று நாம் வந்து பாடம் 1ல் பயிற்சி 1.2ல் கொஸ்டின் நம்பர் 3, ஆர் என்ற உறவு எக்ஸ் கமா ஒய், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 3, எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 1 2 3 4 5 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிக. இதே கொஸ்டின் இங்கிலீஷில் பாருங்க. A relation R is given by the set x comma y. Y is equal to x plus 3. X belongs to 0 1 2 3 4 5. Determine its domain and range. அதாவது ஆறுங்கிற செட்டு வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஆறுங்கிற இந்த ரிலேஷன் வந்து, அதாவது ஆர் என்ற ரிலேஷன் வந்து இது மாதிரி செட்டாக கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா டொமைன், மதிப்பகம் அண்டு ரேஞ்சு வந்து நம்ம என்ன செய்யணும்? ஃபைன் பண்ணணும். ரேஞ்சுனா வீச்சகம். மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டுபிடிக்கணும். டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று பாடம் 1 பயிற்சி 1.2 எக்ஸசைஸ் 1.2, அதாவது 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய உறவுகளும் சார்புகளும் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி 1.2
எக்ஸசைஸ் 1.2ல இருக்கக்கூடிய கொஸ்டின் நம்பர் 3 பார்க்க போகிறோம். ஆர் என்ற ஒரு உறவு எக்ஸ் கமா ஒய் y is equal to x plus 3 x belongs to 0 1 2 3 4 5 என கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பகத்தையும் வீச்சகத்தையும் கண்டறிக. இதே கொஸ்டின் இங்கிலீஷ்ல பாருங்க. A relation R is given by the set x comma y is equal to x plus 3 x belongs to 0 1 2 3 4 5 determine its domain and range. அதாவது R என்பது R என்ற ரிலேஷன் வந்து இது மாதிரி செட்டாக கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும்? டொமைன், அதாவது மதிப்பகம் மற்றும் வீச்சகம் கண்டுபிடிக்கணும், ரேஞ்சு கண்டுபிடிக்கணும். டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? ரைட், சொல்யூஷன் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர் கொஸ்டினில் கொடுத்துருக்கான். ஆர் என்ன? ஒரு செட்டாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கமா ஒய் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 x belongs to 0 1 2 3 4 5 ரைட். இதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? மதிப்பகம் என்ன வீச்சகம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம முதல்ல ஆரை வந்து வரிசை ஜோடிகளின் அமைப்பாக வந்து நம்ம ஆர்டர்ட் பேராக வந்து நம்ம என்ன செய்யணும்? மாற்றி எழுதலாமா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கேருந்து எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் பிலாங்ஸ் டு 0 1 2 3 4 5 அது இந்த செட்டில் இருந்து நம்ம எக்ஸ் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன எடுக்கணும்? எக்ஸுக்கு பதிலாக 0. ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஒய் இஸ் ஈக்குவல் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 3. இதில் போய் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்க. 0 + 3 ஆன்சர் என்ன வந்துடும்? 3. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுக்கணும்? 1. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 எடுத்தோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுத்துக்க போகிறோம்? 1. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1 + 3 அப்போ 4. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுக்கணும்? 2. y ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து என்னது? எக்ஸ் ப்ளஸ் 3. இதில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? 2. அப்போ 2 + 3 ஆன்சர் 5. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக 4 சாரி நெக்ஸ்ட் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக 3. y இஸ் ஈக்குவல் டு 3 + 3 டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? இது எழுதணும் அவசியம் இல்லை. 3 + 3 6. அடுத்து எக்ஸுக்கு பதிலாக 4 எடுத்தோம்னா y இஸ் ஈக்குவல் டு 4 + 3 7. லாஸ்டா 5. y இஸ் ஈக்குவல் டு 5 + 3 ஈக்குவல் டு 8. அப்போ நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? அவங்க கொடுத்த எக்ஸ் எங்கேருந்து எடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 0 1 2 3 4 5 இந்த செட்லேருந்து எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. எடுத்துகிட்டு நம்ம ஒய் ஃபைன் பண்ணிட்டோம். அப்போ நம்ம ஆர் ரிலேஷன் ஆர் எப்படி எழுதிடலாம்? ஆர்டர் பேரா எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு எடுத்தோம்னா ஒய் என்ன வருது? 3. அப்போ 0, 3. எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு எடுத்தோம்னா ஒய் என்ன வருது? 4. அப்போ 1, 4. அடுத்து 2ன்னு எடுத்தால் என்ன வருது? 5. அப்போ 2, 5. 3ன்னு எடுத்தால் என்ன வருது? 6. அப்போ 3, 6. 4ன்னு எடுத்தால் என்ன வருது? 7. அப்போ 4, 7. அடுத்து 5ன்னு எடுத்தால் என்ன வருது? 8. அப்போ 5, 8. ஆறு ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க? டொமைன் என்ன ரேஞ்ச் என்னன்னு சொல்லி ஃபைன் பண்ணணும். அதாவது மதிப்பகம் என்ன வீச்சகம் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். மதிப்பகம் எதெல்லாம் நம்ம மதிப்பாக போட்டோம்? அதாவது எக்ஸுக்கு பதிலாக எந்தெந்த மதிப்பெல்லாம் போட்டோமோ அதே மதிப்பகம். 0 1 2 3 4 5. நெக்ஸ்ட் என்னது? வீச்சகம். வீச்சகம் என்னது? ரேஞ்ச். அதாவது நம்மளுக்கு ஆன்சராக கிடைச்சது எனக்கு வீச்சகம். எதெல்லாம் ஆன்சராக கிடைச்சிச்சு? 3 4 5 6 7 8. அவ்வளோதான். தேங்க்யூ.